இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தை 1ஆம் தேதி நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் நடந்த அதிகாலை ஆராதனையிலே ஜெபத்திலே அவர்கள் பகிர்ந்து கொண்டதான சபைக்கென்று ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். Lamentations chapter 3 verse 31. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு 3 முறை சொல்லுவோமே. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவர் என்றென்றைக்கும், குறிப்பிட்ட சூழ்நிலையில் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும், forever, forever, எப்பொழுதும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, எப்பொழுதும் கைவிட மாட்டார். கையை பிடிச்ச ஆண்டவர் நம்மளுடைய கைகளை விடுகிற தேவன் அல்ல. ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தையை செய்தியின் தலைப்பாக வைத்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை காண்பித்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17, 18. John chapter 14 verse 16, 17 and 18. யோவான் 14, 16, 17, 18. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா, glory to God. ஒவ்வொரு முதல் ஞாயிறும் ஒரு விசேஷித்த ஞாயிறு தான். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு பேசுகிற ஒரு நாள் இது. ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆண்டவருக்கு நம்ம நிறைய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை அந்த மாதம் முழுவதும் அறிக்கை செய்யுங்கள். அதை நினைப்பூட்டி பாருங்கள். இந்த முதல் நாள்ல அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு போகிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். இந்த மாதம் வாக்கு பண்ணி இருக்கிறீரே, இந்த மாதம் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கைவிட மாட்டார். அல்லேலூயா, கைவிட மாட்டார். அப்ப ஒருவேளை நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அப்படி சில சூழ்நிலைகள் இந்த மாதத்திலே வரலாம். ஒருவேளை நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய சபையின் தேவையை அறிந்து, உங்களின் தேவையை அறிந்து, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் அறிந்து ஒரு வாக்கு பண்ணுகிறார். கைவிட மாட்டேன், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, கைவிட மாட்டார். இந்த மாதம் முழுவதும் அதை அறிக்கை செய்யுங்கள். நல்ல நேரத்தில் மாத்திரமல்ல, சோர்ந்து போய் இருக்கிற நேரத்திலும், ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கிறது போல ஒரு எண்ணம் வரலாம், ஒரு யோசனை வரலாம், ஒருவேளை சூழ்நிலை அப்படி நம்மை சுற்றி இருக்கலாம். கைவிடப்பட்டு விட்டது போலதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம்.
அந்த நேரங்களில் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் கைவிட மாட்டாரு, அவர் கைவிட மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு, என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு, என்னை தலகுனிய வைக்க மாட்டாரு, எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. இந்த மாதம் அவர் என்னை கைவிடாமல் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிக்கொண்டே பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதமாய் ஆண்டவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது அநேக உடைக்கப்பட்ட உள்ளங்களை ஆண்டவர் காண்பித்தார். அப்பொழுதுதான் இந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் என்னோடு இருந்ததினா கைவிடாமல், ஹல்லேலூயா, அவர் என்னோடு இருப்பதினால் கைவிடாமல் காத்து வந்தார். ஹல்லேலூயா. நம்மோடு இருந்ததினால், அதனாலதான் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் கைவிடாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். Glory to God. இங்கே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்களோடு பேசுகிற ஒரு சம்பாஷணை, இறுதி வார்த்தைன்னு சொல்லலாம், ஒரு ஃபேர்வெல் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். முதலாம் வசனத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அதற்கு தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை பேசி அவர் இறுதியாக சொல்ல வருகிற வசனங்கள் தான் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம், போன வாரம் கேட்டோம், அவங்களுக்குள்ள என்ன வந்தது? கலக்கம். எதனால கலக்கம் வந்துச்சு? இயேசு நம்மளை விட்டு போறாரே, ஆண்டவர் நம்மை விட்டு போறாரே. அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்ததை கண்ணார கண்டு இன்னும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த குறித்த நேரம் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் கலங்கி போனார்கள். அவ்வளவுதான், கைவிடப்பட்டோம். இயேசு நம்மோடு இருந்தவர், அவர் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிறார் என்று கலங்கி போனார்கள். இன்றைக்கு உலகத்துல உலக பிரகாரமாய் இன்றைக்கு நம்மோடு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நாம் மிகவும் நேசிக்க கூடியவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனதினால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு துயரம், ஒரு கலக்கம் நம்மை வந்து வாட்டினது. சில நேரங்கள் அவர்களுடைய எண்ணங்கள், அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சில எண்ணங்கள், கலக்கங்கள் நம்முடைய உள்ளத்திலே வரலாம். என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவினர்கள் எதிர்பாராத நேரத்திலே எங்களை விட்டு பிரிந்து போனார்களே. நான் அவ்வப்போது என்னுடைய பாட்டியை நினைத்து நான் யோசிப்பது உண்டு. சில நேரங்கள் ஊழியங்களுக்கெல்லாம் போகும்போது நான் எங்க வெளியே போனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட ஜெபம் பண்ணிக்குவேன். அவங்களும் நான் போயிட்டு திரும்பி வந்தோடனே என்னை விசாரிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வெறுமையை நான் சில நேரங்களில் உணரும் போது எனக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வரும். ஆட்சி இருந்திருந்தா என்னை ஜெபம் பண்ணி வாழ்த்தி அனுப்பியிருப்பாங்களே அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே
வாழ்கிற நாம் பெர்மனண்டா நிலைத்து இருக்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. சிலர் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீஷர்கள், தம்மை சுற்றி இருந்தவர்கள் மிகுந்த ஒரு கலக்கத்திலே இருந்தார்கள். இந்த கலக்கத்தில் இருந்தவர்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்படின்னா என்ன? அவர் போகல, அவர் நம்மோட இருக்கிறார். அவர் நம்மோட இருக்கிறார் என்பதை விசுவாசமாயிருங்கள். அப்ப எப்படி நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்றத அவங்களுக்கு கடைசியா சொல்றார். அதுதான் ஆறுதலான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய உறவுகள் பிரிந்து போகும்போது சிலர் அநேக ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள். நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க கூட இருக்கிறோம், நாங்க பார்த்து கொள்றோம், நாங்க குடும்பத்தை கவனிச்சு கொள்றோம், அழாதம்மா கலங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அநேகர் சில துக்க நிகழ்வுல வந்து சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் அத சொன்ன வார்த்தை அவ்வளவுதான். திருப்பி அவங்கள பார்க்கவே முடியாது. நம்ம ஒரு உதவின்னு கேட்டு போனாலும் அவங்க கிட்ட அந்த உதவியை பார்க்க முடியாது, மறந்து விடுவார்கள். உலக மனிதர்கள் உங்களோடு இருப்பேன்னு சொல்றவங்க மறந்து போவார்கள். சில நேரங்களிலே நாங்கள் ஊழியத்திலும் அநேக நேரங்களிலே அதை சந்தித்திருக்கிறோம். உடனிருப்பவர்கள், உங்களோடு உடனிருப்பேன், துணை நிற்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் சில நேரங்களிலே பிரிந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் விடுற மாதிரி உங்களை விட மாட்டேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களோட இருப்பேன். அப்ப 16ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும், சொல்லுங்க, என்றென்றைக்கும், ஹல்லேலூயா, என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, சொல்லுங்க, என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கும்படி, ஹல்லேலூயா, என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் அவர் என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி அவர் என்னோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அவர் சொல்றாரு, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு மற்றொரு பெயர் தேற்றரவாளன், தேற்றுகிறவர். கலங்கி இருக்கிற உங்களை அவர் தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பார் என்று வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், தேற்றரவாளன், the spirit that helps. ஆண்டவர் முதலாவது நமக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். The spirit that helps. Point number 1, the spirit that helps.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:26. Romans chapter 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது, ஆவியானவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம். அங்க 16ஆம் வசனத்தில் அதான் வாசிக்கிறோம். என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன், ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது ஹெல்பர், வேறொரு தேற்றரவாளன், உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்களோடு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்முடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறார். He helps us in our weaknesses. எந்த நேரங்களிலெல்லாம் ஒரு முடியாத சூழ்நிலை வருகிறதோ, சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, இன்றைக்கு உலக காரியங்களிலே, நம்முடைய வேலைகளிலே ஒரு முடியாத ஒரு கடினமான சூழ்நிலை வருகிற ஒவ்வொரு நேரங்களிலும் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு தெரியாமலேயே நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார், நமக்காக தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ, நமக்கு ஒரு ஆபத்து வரும் என்று இருந்த நேரத்திலே அந்த ஆபத்தை தடுப்பதற்காக, அந்த சூழ்நிலைகளை தடுப்பதற்காக, விபத்துகளை தடுப்பதற்காக நம்மோடு கூட இருந்து உதவி செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உதவி செய்கிற ஆவியானவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹெல்பர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்திற்கு இது தெரியாதான் பாருங்க. அவங்க கண்ணால பார்க்க முடியாது, அதை உணர முடியாது, அதனால அவங்க பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னிடத்தில் விசுவாசமா இருங்க. நீங்க விசுவாசமா இருக்கும்போது, அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார் என்பது வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அது ஒரு பிராமிஸ். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்திலே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. அவர் எப்படி உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே, ஆமென் சொல்லுங்க, உதவி செய்யறவர் கூட இருக்கிறாரு. சில நேரம் எப்படி என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது, இந்த காரியத்திற்காக என்ன செய்வதுன்னு தெரியாது, திகைத்து போய் இருக்கலாம். ஹல்லேலூயா. என்ன செய்வதென்று கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல இருக்கலாம். ஹல்லேலூயா. உதவி செய்கிறவர் வேடிக்கை பார்க்கவில்லை. நாம் சந்திக்கிற அந்த வேதனையை அறிந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பிதாவின் இடத்தில் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நீங்கள் அழும்போது அவரும் அழுந்து பிதாவின் இடத்தில் வேண்டுதல் செய்கிறார். விசுவாசித்தா நல்ல கையை தட்டணும். ஹல்லேலூயா. அப்படியா பாஸ்டர், அப்படி நீங்க கேட்கிறீங்களா? இப்பொழுதே கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களே, வேதனையோடு வந்திருக்கிறவர்களே, திகைத்து போய் வந்திருக்கிறவர்களே,
இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தையை கேட்கும் போது, விசுவாசிக்கும் போது, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் பிதாவின் இடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ரபா ஷத்துரலபா ஷிக்கதுரபாலி அந்துரலபா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் மாம்சீகமாக நம்மளால முடியாதுங்க. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்போம், ஜெபிக்கவும் முடியாது, ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா அந்த பலவீனங்களில் ஆண்டவர் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 46 1ஆம் வசனத்துல, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணை. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல நமக்கு ஆபத்து வரும்போது நம்மளோட யாரும் விரும்பி வர மாட்டாங்க, விரும்பி வந்து கை கோர்க்க மாட்டாங்க. அநேக நேரங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆபத்தின் நேரத்தில் முடியாது, முடியாது. கொரோனா சூழ்நிலை வந்துச்சு, உங்களோட வந்து நானும் உங்க பெட்டு பக்கத்துல வந்து இருக்கிறேன்னு யாரா வர முடியுமா? வந்தாங்களா? பாஸ்டருக்கு அந்த தொந்தரவு வந்தது. யாருமே விசுவாசிங்க வர முடியலையே, உதவி செய்ய முடியலையே. சபையில் இப்ப நூற்றுக்கணக்கான நபர்கள் இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆபத்து காலம் வரலாம். யாரு நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு காலம் வரலாம். ஐயோ இவங்க வரலையே, எனக்கு உதவி செய்யலையே அப்படி நினைத்து புலம்ப வேண்டாம். அனுகூலமான துணையுமானவர் உங்களோடு வருவார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரொம்ப கலக்கத்தோட தான் கொண்டு போனேன். ஏன்னா நானும் உள்ள போக முடியாது, எவ்வளோ நாள் உள்ள வச்சிருப்பாங்கன்னு தெரியாது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. பிரதர் ராமமூர்த்தி இருக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. போய் விட்டுட்டு தான் வரணும். எவ்வளவு கலக்கம் இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனா நான் போய் விட்டுட்டு அங்க இருக்கிற நர்ஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறேன், நான் வரலாமா? இல்லை, எப்போ டிஸ்சார்ஜ் சொல்றோமோ அப்போதான் நீங்க என்ன செய்யணும், வரணும். நீங்க இந்த காம்பவுண்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, எல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரிச்சர்ட் ஃபோன் பண்ணி சொல்றாரு, அவரோடு துபாயில் வேலை செய்யற ஒரு சகோதரர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு யதார்த்தமா, இந்த மாதிரி எங்க அப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தம்பி அவன் சொல்றான், எந்த ஹாஸ்பிட்டல்? இந்த ஹாஸ்பிட்டலா? அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க அம்மா வேலை செய்யறாங்க, அவங்க தான் ஜெனரல் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கிறாங்க, இரு நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அவன் ஃபோன் பண்ணியிருக்கிறான். அவன் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி எங்கள் மேனேஜருடைய அப்பா அட்மிட் ஆகிருக்கிறாரு, அது யாருன்னு விசாரிங்க. ஐயோ அந்த சாரை நான் தான் இப்போ பெட்டில் நான் தான் என்ன செஞ்சேன், அட்மிட் பண்ணேன், நான் தான் அவரை கவனிச்சிட்டு இருக்கிறேன். அந்த சிஸ்டர் ஒரு மலையாளி சிஸ்டர். அந்த தம்பி அவர் யாரு, அவர் தம்பியுடைய நம்பர் எனக்கு கொடுக்க சொல்லு, அவர் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, மோனே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பேடிக்க வேண்டாம், அப்பா நன்னாயிட்டு உண்டு. ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட பேச அந்த நர்ஸ் ஃபோன் கொண்டு போய் கொடுக்க, இதுதான் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஒரு உதாரணமா சொல்லுகிறேன், அனுகூலமான துணையுமானவர். அப்ப 2 நாள் கழிச்சு பேசும்போது, அப்பா பார்க்கணுமா அப்படின்னாங்க. அவன் நான் பார்க்கணும். அப்ப அந்த கீழே போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, வா மேலே வா, நான் கூட்டிட்டு போறேன், நீ அங்க யாருக்கும் சொல்லாத, நான் கூட்டிட்டு போறேன். அவங்களே கீழே வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். டாக்டர் மாதிரி நான் உள்ள போய் நின்று பார்த்துட்டு மருந்து எல்லாம் சரியா கொடுத்தா. இதுதான் அனுகூலமான துணையுமானவர். யாரும் உதவி செய்ய முடியாது. அப்போ டே டியூட்டி, இந்த மலையாளி சிஸ்டர் ஒரு கிறிஸ்டியன், ஒரு ரோமன் கேத்தலிக், அவங்க பாஸ்டர்னு ஒரு நல்ல அட்டென்ஷன் எடுத்து கவனிச்சாங்க.
அவங்க சாயங்காலம் போயிடுவாங்க. அப்ப சாயங்காலத்துக்கு மேல யார் இருப்பா? யாரை போன் பண்ணி கேட்கறது? அவர் கையிலயும் போன் இல்லை, எப்படி விசாரிக்கிறது? அந்த சாயங்காலம் டியூட்டி பார்க்கிற ஒரு நர்ஸ், ஏற்காடு ஏஜி திருச்சபையினுடைய ஒரு நர்ஸ், அந்த நர்ஸ் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஒரு ஏஜி சர்ச் பிலீவர், நான் தான் பாஸ்டர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க நைட்ல போன் பண்ணுனா எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் ஆட்கள் இருப்பாங்கன்னு தெரியுமா? கைவிடப்பட்ட நேரம் தான், யாரும் உதவி செய்ய முடியாதுதான். ஆனா அங்க அனுகூலமான துணையமாய் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாத சில நபர்களை ஆண்டவர் அங்க ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே கைவிடாதவர் என்று சொல்ற அர்த்தம் என்ன? இதுதான், ஆபத்து காலத்திலே நமக்கு எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அதை நம்ம உணரப் போவதில்லை. ஆனா எப்போ ஒரு நெருக்கம் வருதோ, ஒரு ஆபத்து வருதோ, ஒரு கைவிடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வருதோ, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆண்டவர் வேண்டுதல் செய்து நம்முடைய தேவை இன்னது என்பதை அறிந்து ஆண்டவர் அனுகூலமான வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். கரம் கையை தட்டினா நல்லா தட்டணும். அல்லேலூயா. இந்த மாதம் அனுகூலமான கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். அனுகூலமான வாசல்களை திறக்க போகிறார். அனுகூலமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறாரே. ஹல்லேலூயா. ஆட்களை ஏற்படுத்துவார், மனிதர்களை ஏற்படுத்துவார், நமக்கு உதவி செய்கிறவர்களை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர்களை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் திகைத்து போய் நிற்கலாம், யார் எனக்காக பரிந்து பேசுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேவ தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களுக்காக ஒரு நபரை ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்காக ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைப்பார். ஆமென். விசுவாசமாய் இருங்க, விசுவாசமாய் இருங்க. Glory to God. ஏசாயா 41:13 வசனத்திலே வாசிக்கிறோம். ஐசாயா chapter 41 verse 13. Hallelujah. Isaiah 41:13. Isaiah 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கை, சொல்லுங்க, என் வலது கையை, நல்லா சொல்லுங்க, என் வலது கையை, my right hand. Hallelujah. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. துணை நிற்கிற ஆவியானவர், he is our helper. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், ஒரு ஹெல்ப்பரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்படி உதவி செய்வார்? அவர் வாக்கு கடங்காத பெருமுச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். உங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருப்பார். உங்கள் வலது கையை பிடித்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவருடைய கரம் உங்களை பலப்படுத்துகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கலாம். யோவான் 14 17 வசனத்திலே, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். அப்ப உலகத்துக்கு தெரியாது பாருங்க, நம்ம கூட ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு. ஏய், எப்படிப்பா தைரியமா இருக்கிற? அந்த ரகசியத்தை சொன்னாலும் அவனுக்கு புரியாது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி
உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். இரண்டாவது, வாசம் பண்ணும் ஆவியானவர். The spirit that stays. வாசம் பண்ணும் ஆவியானவர். உடன் இருக்கிறவர் மாத்திரமல்ல, வந்துட்டார்னா அங்கேயே இருப்பார். அதான் சொல்றார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. வாசம் பண்ணுன்ற இந்த வார்த்தைக்கு இன்னும் பல அர்த்தங்கள் சொன்ன, தங்கி, அமர்ந்து, உட்பிரவேசித்து, இப்படி பல வார்த்தைகளை சொல்லலாம். உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். Glory to God. அவர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. You can feel the presence of God when you are being filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதை உணர முடியும். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He lives in us. நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கிற வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றார், நான் இல்லைன்னு கலங்காதிருங்க, உங்களோடு இருக்கிற ஒருவரை நான் அனுப்புகிறேன், என்னுடைய ஆவியை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பிரசன்னத்தை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த பூமியின் இறுதி வரைக்கும் அவர் உங்களோடே என்ன செய்வார்? இருப்பார். ஆமென். அதுதான் ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு நம்பிக்கை. நம்ம பாடணும், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். என்னங்க நம்புவீங்க? எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எங்க வீட்டிற்குள் வாசம் பண்ணி இருக்கிறார், எங்க தொழில்ல வாசம் பண்ணி இருக்கிறார், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் வாசம் பண்ணி இருக்கிறாரு, என் குடும்பத்தில் அவர் வாசம் பண்ணி இருக்கிறாரு, என் உள்ளத்துல வாசம் பண்ணி இருக்கிறாரு. நான் எங்க போனாலும் அந்த தேவ பிரசன்னம் என்னோடு கூட வரும். நான் எங்க போய் தங்கினாலும் அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வரும். நான் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வரும். எனக்குள்ள இருக்கிற ஆவி அவர் பிரசன்னமாய் வெளிப்படுகிறதை, நமக்குள் தங்கி இருந்து வெளிப்படுகிறதை பார்க்க போகிறீர்கள். Hallelujah. The presence of God will go before you. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. பிரசன்னம். Hallelujah. நமக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். Hallelujah. அவர் என்னோடு இருந்ததினா கைவிடாமல் காத்து வந்தார். அவர் என்னோடு இருந்ததினா கைவிடாமல் காத்து வந்தார். ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் வரவேற்று துதித்து பாருங்கள். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். நீங்க இல்லாத ஒரு நாள் எனக்கு வேண்டாம். நீங்க இல்லாத இந்த ஏப்ரல் மாதம் வேண்டாம். நீங்க எங்களோடு கூட வாங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணுகிறார். நீங்க என்ன சூழ்நிலையில போக போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கைவிட மாட்டேன்,
கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. துணை நிற்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. The presence of God will come upon you. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வரும். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சத்துரு உங்களை விழுங்க நினைக்கலாம். ஓ ஹல்லேலூயா. பகைஞர் உங்களை விழுங்க நினைக்கலாம். ஓ ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஏதோ ஒரு தவறான காரியத்திற்குள்ள போக உங்களுக்கு வழி இருக்கலாம். ஆனா அந்த தேவ பிரசன்னம் உங்களை தடுக்கும். உங்களுக்குள் வாசம் பண்ணி இருக்கிற ஆவியானவர் உங்களை பாதுகாப்பாரு. அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் மறைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒராபா ஷந்துரலபா ரியந்துரலபா. யாத்ராகமம் 25 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கிறோம். Exodus 25 verse 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். மனுஷனை அவருடைய சாயலினாலே சிருஷ்டித்தார். மனுஷனோடு ஒவ்வொரு நாளும் வந்து வாசம் பண்ணினார். அவர்களோடு பேசினார். மனிதனும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட்டதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரை திரையற்ற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் இறங்கி வந்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசிக்கிறோம். உபாகமம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. உபாகமம் 31:6 வசனத்திலே வாசிக்கிறோம். Deuteronomy verse 31:6. chapter 31 verse 6 வாசிக்கிறோம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். கானான் தேசத்தை போய் வேவு பார்த்து வந்தார்கள். வேவு பார்க்க போன 12 பேரும் ராட்சதர்களை பார்த்தார்கள். அங்க இருக்கிற சூழ்நிலைகள் திகைத்து போக செய்தது. அதுக்கு பேசாம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்ல நம்ம எந்த வழியா வந்தோமோ அப்படியே திரும்பி போயிடலாம். அங்க போய் நம்மளால அந்த தேசத்தை மேற்கொள்ள முடியாது. அங்கெல்லாம் ராட்சதர்களா இருக்கிறார்கள். வனாந்தரத்திலே நடந்து வந்தவங்க திடீர்னு ஒரு பட்டணத்தை, ஒரு ராட்சதமான காரியங்களை பார்த்தபோது திகைத்து போனார்கள். ஐயோ, இது நமக்கு ஆகாது, இது நம்மளால முடியாது. ஆனா அதுல 2 பேருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்ல, இந்த தேசத்தை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்ல, எப்படிப்பட்ட ராட்சதர்களா இருந்தாலும் நம்ம போவோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுதான் விசுவாசி, இதுதான் விசுவாசம். காலேபும் யோசுவாவும் விசுவாசித்தது போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். ஹல்லேலூயா. நீ அந்த பட்டணத்துக்குள்ள தனியா போகல, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரும் உன்னோடே கூட வருகிறார். ஹல்லேலூயா. ராட்சதர்களை பார்த்து திகைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவ பிரசன்னம் உங்களோட கூட வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்களோட கூட வரப்போகிறது. நீங்க பார்க்க அற்பமாய் இருக்கலாம், சாதாரண ஒரு மனிதரை போல இருக்கலாம், எந்த அறிவும் இல்லாதவர்களாய் இருக்கலாம், உலக ஞானம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒண்ணு நிச்சயம், தேவ பிரசன்னம்
The presence of God will come with you. Hallelujah. Wherever you go, hallelujah, நீங்கள் எங்க போனாலும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட வரப்போகிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் கானான் தேசத்தை சுதந்தரிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோராபோ ஷந்துரலபா. கானான் எப்படி இருக்குன்னு அவங்க பார்த்ததே இல்லை, நினைத்து கூட பார்க்கல. ஆனா வாக்கு பண்ணிட்டாரு, அதை சுதந்தரிக்கணும்னா அவரும் கூட வந்தாதான் சுதந்தரிக்க முடியும். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட வர வேண்டும். அந்த பிரசன்னமும் நம்மோடு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றார், யோசுவா 1:9 வாசிக்கிறோம். ஜாஷுவா chapter 1 verse 9. ஹல்லேலூயா. ஜாஷுவா 1:9. நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும். சொல்லுங்க, நான் போகும். சொல்லுங்க, நான் போகும். எல்லாரும் சொல்லுங்க, நான் போகும். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட வருகிறார். ஹல்லேலூயா. நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட வருகிறார். யோசுவாவுக்கு சொல்றாரு, மோசே இல்லன்னு கவலைப்படாத, உன்னை இதுவரை நடத்தி வந்த உன்னை விட்டு பிரிந்து போனார்னு கவலைப்படாத, மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடையும் இருப்பார். உங்களோடையும் இருக்க முடியும். உங்களோட கூட இருந்த அற்புதத்தை காண செய்ய முடியும். கானானை காண செய்ய முடியும். உங்களை வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. இது சரீர பிரகாரமா நம்பி விசுவாசிக்கிறது கடினம்தான். ஆனா எல்லாரும் இருக்கிறார்னு நம்பி போனாங்க. இருக்கிறார்னு நம்பி போனாங்க. இருக்கிறார்னு நம்பி போனவங்க தான் தேசத்தை சுதந்தரித்தார்கள், பட்டணத்தை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 28:20 வாசிப்போம். இறுதியா மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஹல்லேலூயா. என்னை நினைப்பவரே, உண்மையுள்ளவரே, என்னை நினைப்பவரே, உண்மையுள்ளவரே, உயர்ந்த ஸ்தானத்திலே எடுத்து வைத்தவரே, உயர்ந்த ஸ்தானத்திலே எடுத்து வைத்தவரே, அவர் என்னோடு இருந்ததினால் கைவிடாமல் காத்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்ததினால் கைவிடாமல் என்னோடு, அவர் என்னோடு இருந்ததினால் கைவிடாமல் காத்து வந்தார். Thank you, thank you. மூன்றாவதாக
யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக. ஆமென். இறுதி ஆண்டவர் சொல்றாரு, உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படின்னா ஒரு அனாதையை யோசித்து பாருங்கள், தாய் தகப்பனை இழந்தவர்களை யோசித்து பாருங்கள், கைவிடப்பட்டவர்களை யோசித்து பாருங்கள், ஆதரவற்றவர்களை பாருங்கள். அவங்களுக்கு யாரும் இல்லை. இப்படி எத்தனையோ கைவிடப்பட்டவர்கள் இந்த தேசத்திலே உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அது போல திக்கற்றவர்களாக உங்களை விடேன், உங்களை விடேன், கைவிடப்பட்டவர்களாக உங்களை விடேன். அப்படி விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி விட மாட்டேன், விட மாட்டேன். உங்க மனிதர்கள் பிரிந்து போனாலும் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், விடேன். Glory to God. சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றார், வேகமா வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. இறுதியா வாசிக்கலாம். ஏசாயா 43:2 வாசிக்கலாம். ஐசாயா 43:2 வாசிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரவுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். சில நேரங்களில் திக்கற்ற கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, தனிமையில நீங்க தண்ணீர்ல நடந்து கொண்டிருக்கிறீங்களா? தண்ணீர்ல நடக்கிறது போல இருக்கு. சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன், நெருப்புல நடக்கிறது போல இருக்கு பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் நெருப்புல நடக்கிறது போல இருக்கு, நெருப்ப கட்டிக்கிட்டு நடக்கிறது போல இருக்கு, வேதனையோடு நடக்கிறது போல இருக்கு, கண்ணீர் இல்லாத ஒரு நாட்கள் இல்ல. இப்படி பலவிதமான கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நான் உணர்கிறேன். என்று இந்த ஆராதனையில் யாராகிலும் அப்படி இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு திக்கற்றவர்களை கைவிடேன் என்று சொல்லுகிறார். கைவிடேன். நீங்க தண்ணீர்ல நடக்கிறது போல இருக்கலாம், ஆனா தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகள்ல நடக்கிறது போல இருக்கலாம், நடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த வேதனை உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன். ஹல்லேலூயா. மடிந்து போக விட மாட்டார், மூழ்கி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. கீழே விழுந்து போக விட மாட்டார். ஹல்லேலூயா. வேதனையில படுத்து கிடக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் சரீர சுகத்தோடு பலனோடும் இருக்கிறதற்கு காரணம், நம்மோடு இருக்கிற ஆவியானவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சரீரங்களிலே பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் திக்கற்றவர்களாக விடாமல் நம்மை தடுத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் பாரமா ஆண்டவர் நம்மளை வைக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்ம நிமித்த யாருக்கும் வேதனை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். கைவிடாத தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமாக. Glory to God. திருமுழுக்கில் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். இப்பொழுது திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது.
உங்களை சோதித்து ஆராய்ந்து பார்த்து இந்த திருவிருந்துல நான் பங்கு பெறலாமா, ஆயத்தமா வந்திருக்கிறேனா அப்படின்னு சோதித்து பார்த்து இந்த திருவிருந்துல பங்கெடுங்க. யாரும் அபாண்டமா இத பானம் பண்ணக்கூடாது. நீங்க அப்படி ஆயத்தமா இல்லைன்னா அமர்ந்து கொள்ளலாம். யாரும் தப்பா நினைச்சுக்க போறதில்லை. அமர்ந்து கொள்ளலாம். விட வேண்டியவைகளை விட ஒப்பு கொடுங்கள். இது ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிற ஒரு நேரம். ஆண்டவருடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் உடன்படிக்கை செய்கிற ஒரு நேரம். இது ஏதோ ஜூஸ் குடிக்கிறது, இது ஒரு சடங்கு அல்ல. இது ஒரு உடன்படிக்கையின் நேரம். உம்மை விட்டு பின்வாங்குவதில்லை, உம்மை விட்டு விலக மாட்டேன், மீண்டும் பாவத்திலே விழ என்னை அனுமதிக்க மாட்டேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிற ஒரு நேரம். ஒரு ஜெபம் பண்ணுங்க. அறிக்கை செய்ய வேண்டியவைகளை சொல்லி அறிக்கை செய்து, விட வேண்டியவைகளை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. யார் மேலேயாகிலும் பகை, கசப்பு, விரோதங்கள் இருந்தா இந்த பந்தியில பங்கெடுக்காதீங்க. குடும்பத்துல, உறவினர்கள், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, இங்க சபையில யாருக்குள்ள, ஊழியரோடு யார் மேலேயாகிலும் பகை, கசப்பு, வெறுப்புகள் இருந்தா இந்த பந்தியில பங்கெடுக்காதீங்க. அபாண்டமா பங்கெடுக்காதீங்க. இது ரொம்ப விலையேற பெற்றது. இதனால் தீங்கை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம், பலவீனத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். சுத்த மனசாட்சியோடு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு இந்த பந்தியிலே பங்கு பெறுங்கள். மூப்பர்கள் உதவி செய்யுங்க. பாடல்கள் ஒன்று பாடும் பொழுது 4 பேர் வாங்க, பின்னாடி 2 பேர் போங்க, முன்னாடி வாங்க. பிரதரா யோவான் வாங்க. கைவிடாதிருந்தா கைவிடாதிருந்தா உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தா, உடைந்த நேரத்திலே கரம் பிடித்து வந்தா, அவர் என்னோடு இருந்ததினா கைவிடாமல் காத்து வந்தார். என்னோடு அவர் என்னோடு இருந்ததினா ஹல்லேலூயா கைவிடாமல் காத்து வந்தார். சோர்ந்த நேரத்திலே வேலன் தந்தவரே, சோர்ந்த நேரத்திலே நன்றி நன்றி அப்பா. வேலன் தந்தவரே, கலங்கின நேரத்திலே கிருபை அளித்தவரே, கலங்கின நேரத்திலே கிருபை அளித்தவரே, அவர் என்னோடு இருந்ததினா கைவிடாமல் காத்து வந்தார். அவர்
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாகிய அப்பத்தை நாம் எல்லாரும் கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்திற்கு அடையாளமாகி இந்த அப்பத்தை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு புசிப்போம். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாகிய இரத்தத்தை நாம் கரங்களிலே வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இரத்தம் ஜெயம். இந்த இரத்தத்தை விசுவாசத்தோடு நீங்கள் பானம் பண்ணும் பொழுது இயேசுவின் இரத்தம் உங்கள் சரீரங்களிலே இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லா விதமான பாவ கரைகளிலிருந்து சுத்திகரிக்கிற இரத்தம், நம்மை நீதிமானாக்குகிற இரத்தம், புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம். ஹல்லேலூயா. நம்மை குணமாக்குகிற ஒரு இரத்தம் உங்கள் சரீரங்களிலே இப்பொழுதே இந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது தேவ வல்லமை இறங்கி வரும். அந்த விசுவாசத்தோடு அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாகிய ரசத்தை நாம் ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணுங்க. 4 பேர் யூத் வாங்க. தம்பி முன்னாடி 2 பேர் போங்க. யூத் கேர்ள்ஸ்மா யாராவது முன்னாடி இருக்கிறவங்க வாங்கி கொண்டு கொடுங்க. கலெக்ட் பண்ணுங்க. ரைட். இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் பிழைப்பான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Glory to God. அவன் மரித்தாலும் பிழைப்பான். நாம் இறுதியாக ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். உங்க அருகாமையில இந்த பாக்ஸ் வருது, அதை டிஸ்போஸ் பண்ணிருங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் சபையாக குடும்பமாக உம்முடைய பிரசன்னத்திலே வந்து அமர்ந்து உம்முடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் எங்களோடு இடைப்பட்டது, எங்களை பலப்படுத்தினது, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிறதை உறுதிப்படுத்தினது, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தினது. ஹல்லேலூயா. இந்த மாதம் நீர் வாக்கு பண்ணுகிறீர், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டார் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர். அப்பா ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் நீர் கைவிட மாட்டீர். ஒருபோதும் எங்க சபை விசுவாச பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை ஒரு நாளும் நீர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீர் ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் நீர் தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் கைவிடாமல் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த வார்த்தையின் பிரகாரம் அநேக அற்புதங்களை இந்த மாதத்திலே நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஊழியக்கார் குடும்பம், உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், 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 ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருப்பதாக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், மெய் சமாதானம் நம் அனைவரோடும்
சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.